Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனவரி மாதம் 2024 ஆண்டில் இந்த முதல் மாதத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இந்த நாளில் நமக்கு ஓய்வு நாளை கொடுக்க போகும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆலயத்தில் திருப்பலி நேரத்தில் நாம் அவரோடு ஒன்றித்து அவரை போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய திருவிருந்தில் பங்கு கொண்டும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய மனதில் சுத்தமான அந்த தூய்மையான மனதை நாம் ஆண்டவரிடத்தில் செலுத்தும் பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு கர்த்தர் நிரம்ப கொடுப்பார் என்று நாம் இந்த நேரத்தில் அவரை நோக்கி துதித்து மகிழ்ந்து பாட வேண்டும். இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆலயத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் நாம் அவரை போற்றி புகழ்ந்து பாடி துதிக்க வேண்டும். நம்மளுடைய மனதில் இருக்கும் அத்தனை பாரங்களையும் ஆண்டவரிடத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படியாக நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய அழகான கண்களால் நம்மை பார்க்க அவளோடு காத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக நீங்கள் அனைவரும் ஆண்டவரோடு ஒன்றிருத்து இந்த திருப்பலி நேரத்தில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு நாம் அவரை துதித்து பாடுவோம். அப்படியாக இந்த நாளில் உங்களுக்கு இன்னொரு வார்த்தையை கொடுக்க போகின்றேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கர்த்தராகிய கர்த்தர் தேவன் நம்முடைய ராஜாவாகிய பிதா நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். யோவான் நற்செய்தியிலிருந்து அப்படியாக தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு தம்முடைய சமாதானத்தை பரிசாக கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய பிதா, நம்முடைய ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நாளில் நமக்கு சமாதானத்தை நமக்கு பரிசாக கொடுக்கின்றார். அப்படியாக நம்முடைய சமாதானத்தை அல்லது நம்முடைய அமைதியை கெடுக்கும் அளவுக்கு நம்மை சுற்றியுள்ள ஏராளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படியாக கர்த்தர் நம்மை சமாதானப்படுத்த விரும்புகிறபடியினால் தான் நம்மளுடைய இருதயங்கள் கலங்காதிருப்பதாக, உங்களுடைய இருதயங்கள் கலங்காதிருப்பதாக என்று கர்த்தர் கூறுகிறார். பயமும் கலக்கமும் நிறைந்த உங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். நம்மளுடைய பயமும் நம்மளுடைய கவலையும் கலக்கமும் நிறைந்த அந்த இருதயத்தை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய சமாதானத்தை பரிசாக பெற்று நிறைவுடன் வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக நீங்களும் நானும் என் அன்புள்ள ஆண்டவரே, இன்று நான் கலங்கிய கவலை மற்றும் பயம் நிறைந்த என் இருதயத்தை உமது பயத்தில், உமது பாசத்தில், உமது பாதத்தடியில் வைக்கிறேன் தகப்பனே. எல்லாம் புரிந்து கொள்ளுதலுக்கும் மேலான மன அமைதியையும் நீர் எனக்கு கொடுக்கும் சமாதானத்தையும் நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சியாயிருக்கிறேன். அப்படியாக இந்த நாளில் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி, எங்களை பலப்படுத்தி, புனிதப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடைய பாதையில் செல்ல எங்களுக்கு நீர் அந்த கிருபையை தர வேண்டும் என்று இந்த நாளில் அப்பாவை பார்த்து நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் என்று நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு இடத்தில் சமர்ப்பிப்போமாக. அப்படியாக நேரத்தில் நாம் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக.
சர்வ சிருஷ்டிக்கும் நிஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் நிஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையில் செவி கொடுத்து கேட்டு அதற்கு தகுந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருடைய வார்த்தையை இப்பொழுது உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் கேட்போமாக. வெளிப்படுத்தின விசேஷம் அப்போஸ்தலராகிய பவுல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு தம்மை சவுலுக்கு வெளிப்படுத்துதல். கர்த்தர் நம்மை அனைவரும் சவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று
தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். என்ன வார்த்தையை சவுலுக்கு கொடுத்தார் என்றால், அவன் தரையிலே விழுந்தான். அவன் தரையிலே உப்பரப்படுத்தி விழும் பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். யாரிடத்தில் கேட்டது? ஆண்டவரிடத்தில் அந்த சத்தத்தை கேட்டார். ஆதி சபை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு சீஷர்கள் மூலம் பலத்த கிரிகைகள் செய்யப்பட்டு புதிய மார்க்கத்தமைந்திருந்த சீஷர்களை உபத்திரவப்படுத்தும்படி சவுல் தமஸ்குவை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இதே அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிப்பதை கேட்போம். நாம் 4ஆம் வசனத்தில் சில திட்டவட்டமான சந்திப்பின் நிகழ்வுகளை காண்கிறோம். இப்படியாக சவுலை பற்றி கர்த்தர் என்ன சொல்லி, சவுல் என்ன செய்தார்? சவுல் தரையிலே விழுந்தான். இந்த சவுல் வயோதிகனோ பலவீனானோ அல்ல, மாறாக புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கொலை செய்ய வாலிபருக்குள் காணப்படும் துடிப்பு உடையவனாக காணப்படுகிறான். யார்? சவுல். தவறியோ பலவீனானாகவோ விழவில்லை அவன். ஆனால் வானத்தில் இருந்து பிரகாசித்த ஒளியின் நிமித்தம் நிலை தடுமாறியும் கண்கள் பாதிக்கப்பட்டவனாய் விழுகிறான். யார்? சவுல் என்பவர். இது தெய்வீக இடைப்படுதலை அன்றி மற்றபடி அல்ல. இது தெய்வத்தினுடைய ஒரு காரியமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. கடவுள், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியம் துன்பப்பட்ட அல்லது துன்பப்படுகிற, இனி சவுலால் உண்டாகும் துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கிற இவர்கள் எவரின் வாக்கியமும் இல்லை. சவுலை சுற்றி பிரகாசித்த ஒளியில் இருந்து வருவதாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த நிகழ்வை குறிக்கும் வசனத்தை தொடர்ந்து வரும் வசனத்தில், நீ துன்பப்படுகிற இயேசு நானே என்று குறிப்பிடப்பட்டுள்ள மேலே சொல்லப்படுகிற கிரிகைகள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் என்றே அறிகிறோம். ஆனால் இதுவரை சவுல் துன்பப்படுத்தியவர்கள் அனைவரும் சீசர்கள் மாத்திரமே அன்றி மற்றவர்கள் அல்ல. இதுவரை துன்பப்படுத்துகின்ற சீசர்களுடைய, ஆண்டவருடைய சீசர்களுடைய அனைவரும் மட்டுமல்ல, இயேசுவோ, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று தன்னை துன்பத்துக்குள்ளாக இருக்கும் சீசர்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். நீ துன்பப்படுத்துகின்ற மனிதன் நான் தான். நீ அதிகமாக என்னை துன்பப்படுத்துகின்றாய். என்னை மட்டுமல்ல, என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் சீசர்களோடும் அனைவரோடும் எங்களை நீர் துன்பப்படுத்துகிறாய் என்று கர்த்தர் சவுலை பார்த்து சொல்கிறார். அதே சகரியா 2ஆம் அதிகாரம் 8 நாம் வாசித்ததை பாருங்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நம்மை தொடுகின்றவர்கள் கண்மணியை தொடுகின்றார். அவருடைய கண்மணியை தொடுகிறார். அவரை யார் தொடுகின்றாரோ, அவன் யாரை தொடுகின்றானோ அவருடைய கண்மணியும் தொடுகிறார் என்று கர்த்தர் தமது வார்த்தையின்படியே சவுலிடத்தில், நீ சீசர்களை அல்ல என்னையே துன்பப்படுத்துகிறாய் என்று கூறுகிறார். நீ சீசர்களை மட்டும் துன்பப்படுத்துவதில்லை, என்னையே நீ துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று சவுலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்தின் நிமித்தம், அவருடைய சத்தியத்தை கை கொள்வதன் நிமித்தம் நாம் உபத்திரவத்துக்குள்ளாகும் போது கிறிஸ்துவே பாடுகளுக்கு ஆளாகிறார். அது மட்டுமல்ல, சீசரை துன்பப்படுத்திய சவுலை குறித்த நோக்கம் முன்னதாகவே இருந்தாலும் அவனை சுற்றி பிரகாசமான ஒளி பிரகாசித்ததும் அவன் கீழே விழுந்ததும் இயேசு தன்னை சீசர்களை பாடுகளுக்கு உட்படுத்திக் கொண்டதும் இயேசுவை இரட்சகராக சவுல் ஏற்றுக்கொள்வதற்கும் என்றே நிகழ்ந்த சம்பவமே கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பின் கிருபையாகும். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை மேற்கூறிய சம்பவங்கள் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம். நமது பாடுகள் மத்தியில் அவர் நம்மோடு கூட பாடுகள் அனுபவிக்கிறார் என்றும், அப்பாடுகளில் கர்த்தருக்கு மகிமையின் ஆலோசனை உண்டென்று அறிந்தும் தளராமல் பாடுகளுக்கு ஒப்புவிப்போமாக.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் சவுல் எப்படியெல்லாம் ஆண்டவரை துன்பப்படுத்தினார், பிறகு சவுல் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்று இதன் மூலமாக நமக்கு தெளிவாக வார்த்தைகள் அடங்கிக் கொண்டிருக்கின்றன. பாருங்கள், நாம் எவ்வளவோ கர்த்தருக்கு நாம் உபத்திரவம் செய்தாலும், எந்த நேரத்திலும் அவருக்கு உபத்திரவு செய்தால், நாம் ஒவ்வொரு தவறான காரியங்களில் செய்யும்போது கர்த்தர் நமக்காக பாடுகள் படுகிறார், நமக்காக துன்பப்படுகிறார், நமக்காக கண்ணீர் விட்டு கவலை கொண்டு நமக்காக பரிசுத்த ஆவியினரிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் எப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் நாளுக்கு நாள் கர்த்தருக்கு நாம் துன்பத்தை அதிகம் கொடுக்கின்றோமோ, இல்லை சந்தோஷத்தை அதிகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமோ என்று சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாவங்களை நாம் குறைக்க வேண்டும். முழு மனதோடு நாம் பாவங்கள் செய்யாமல், பாவ படுகொலைக்கு நாம் விழாமல், பசாசுகளுக்கு அடிமையாகாமல், சாத்தானோடு வாழ்க்கையில் நாம் உளவாடி வாழாமல், சாத்தானுடைய நினைவுகளில் இல்லாமல், சாத்தானுடைய கிரிகைகளில் நாம் வாழ்ந்து காட்டாமல், நாம் ஆண்டவருடைய கிரிகைகளின் நிமித்தமும், ஆண்டவருடைய வார்த்தைகளின் நிமித்தமும், ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை நிமித்தமும் நாம் அந்த நாளில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளிலும் நாம் வாழும் பொழுது கர்த்தர் அவருடைய நமக்காக பாடுகள் குறைத்துக் கொண்டு நமக்காக ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டியாகவும் துணையாகவும் பக்கபலமாகவும் நம்மோடு இருப்பவர் கர்த்தர் ஒருவரே. அப்படியாக நீங்களும் நானும் சவுலை போல, சவுல் ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருந்ததால் அவன் பாவத்துக்கு அடிமையாகி கர்த்தருக்கு மிகவும் கவலைக்கு உண்டாகி அவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக, சவுலுக்காக மட்டுமல்ல நமக்காகவும் நம் பாவங்களுக்காகவும் அவர் சிந்தின ஒவ்வொரு சட்ட ரத்தத்தையும் நாம் சிந்தித்து இனியும் நாம் பாவங்கள் செய்யாமல் நம் மனதை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஒரு ரத்தத்தால் நம் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துபவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே என்று இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் செல்ல அழைக்கின்றார். அப்படியாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை படித்து நம்முடைய ஜெபத்தின் வழியாகவும் நம்முடைய தியானத்தின் வழியாகவும் அவரை புகழ்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் உள் மனதிலிருந்து அவரை ஜெபிக்கும் பொழுது நம்மோடு அவர் பேசுபவர், நம்மளுடைய குரலுக்கு செவி கொடுத்து கேட்பவர். நாமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பாக்கியவான்களாக நாம் கருதப்பட வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் நம்மை இப்படியாக அழைக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் துன்பத்துக்கு ஆளாகாமல், ஆண்டவருடைய பாடுகளுக்கு நாம் அடிமையாகாமல் அவரோடு நாம் ஒன்றித்து வாழ்வோமானால் இந்த பூவுலகில் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நம்மை காத்து வழிநடத்துபவர் கர்த்தர் ஒருவரே என்று இந்த நேரத்தில் நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் இன்னொரு பாடல்களை பாடி அவரை துதிப்போமாக. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசை பகத்தா, என்ன நினைச்சா நினைப்பாகவே. நீங்க நினைச்சா ஆசை பகத்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. முடிந்த பாத்திரமா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். முடிந்த பாத்திரமா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உணவாதி நீர் உறவாதி, நீங்க இல்லாம என் பொழுதும்
காணிக்கை கடந்து செல்வோம். நாம் காணிக்கை கொடுப்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த காணிக்கையை கொடுக்க வேண்டும். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த காணிக்கையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து உங்கள் தேவைகள் அனைத்தையும் பார்த்து உங்களுக்கு இரட்டிப்பாக தரக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே. அப்படியாக நீங்களும் நானும் இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த காணிக்கை கொடுப்போம். அது மட்டுமல்ல, அவருடைய திருவிருந்தில் நாம் அனைவரும் பங்கு கொள்வோம். நாம் அவருடைய சரீரத்தின் இரத்தத்தை உட்கொள்ளும் பாக்கியவான்களாக நாம் கருதப்படுகின்றோம். அப்படியாக அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் பொழுது நம்மை அவர் சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துபவர் கர்த்தர் ஒருவரே. அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையில் முழுவதோடு கேட்டு அவருடைய திருவிருந்தில் முழுவதோடு பங்கு கொள்ள நாம் அனைவரும் இந்த நேரத்தில் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் அவரை நோக்கி துதிப்போமாக. இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தரலும். இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் நீங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர்தான் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கையான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் ஒரு மனப்பட்டு அவருடைய திருவிருந்தில் நாம் பங்கு கொள்வோமாக. இந்த நேரத்தில் நாம் அவரை நன்றியோடு துதித்து பாடுவோமாக. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடி
நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் நன்றியோடு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. என் ஆத்துமாவின் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேயும். நாம் அனைவரும் தலை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.